உங்களுக்கு கிரிஃபின் அப்படின்ற உயிரினத்தை பத்தி தெரியுமா? அதாவது கிரிஃபின் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, பண்டைய கால கிரேக்க உயிரினம். இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனை உயிரினம்னு சொல்லப்படுது. இப்ப இந்த கிரிஃபினோட உருவத்தை பத்தி பாத்துருவோமா? ஒரு கழுகோட தலையையும் கழுகோட ரெக்கையும் கொண்டிருக்குமா. அதே மாதிரி சிங்கத்தோட உடலு, சிங்கத்தோட முன்னங்கால், பின்னங்கால், அப்புறம் அதே மாதிரி சிங்கத்தோட வாழையும் கொண்டிருக்குமா. கிரிஃபின் சிங்க இனத்தோட ராஜானும் கழுகு இனத்தோட ராஜானும் பழங்கால அறிவாளிகள் எழுதி வச்சுருக்கோம். கிரிஃபின் ஒரு கம்பீரமான அப்புறம் சக்தி வாய்ந்த மிருகம்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த கிரிஃபின் பொதுவா எதுக்கு பயன்படுத்திருக்காங்க தெரியுமா? நம்ம முன்னோர்கள் இந்த பழங்காலத்துல தங்கத்தை பதுக்கி வைக்கிறதுக்கும், இந்த விலை மதிப்பற்ற பொருள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு இந்த கிரிஃபினை பயன்படுத்தினதா எகிப்துல எழுதப்பட்டிருக்கு. கிரேக்க நூல்கள்லயும் ரோமாய நூல்கள்லயும் இந்த கிரிஃபின் அப்படின்ற உயிரினமும் அரிமாஸ்பியன் அப்படின்ற உயிரினமும் மத்திய ஆசியாவிலேயே தங்க தொடர்புடையதாகவும் அப்படி இல்லாட்டி தங்க சுரங்கங்களோட தொடர்புடையதுன்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த கிரிஃபின்களுக்கு எல்லாம் ரெக்கைகள் இருக்கு அப்படின்னு யாரால கண்டறியப்பட்டுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் செஞ்சுரியை சேர்ந்த பிளினி த எல்டர் அப்படிங்கிற எகிப்தை சேர்ந்தவரால தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. கிரிஃபின்களுக்கு உண்மையான அந்த கழுகோட ரெக்கை இல்ல, அதே மாதிரி அதோட உடம்புல வடிவமைக்கப்பட்ட வடிவமைப்பு தான் அப்படி ரெக்கை மாதிரி இருக்கே தவிர அதுக்கு உண்மையான ரெக்கை இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு நம்ம கோழி இருக்குல்ல, கோழிக்கு ரெக்கை இருக்கும், ஆனா அதெல்லாம் ரொம்ப தூரம் பறக்க முடியாதுல்ல. அதே மாதிரிதான் அந்த கிரிஃபின்களாலையும் அதனால ரொம்ப தூரம்லாம் பறக்க முடியாது. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி உங்களுக்காண்டி தேடி கொண்டு வரேன். ஒரு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.